நேயர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். நயன்தாராவின் ஆவணப்படத்தில் சந்திரமுகி படத்தின் காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியுள்ளதாக படத்தின் பதிப்புரிமை பெற்ற நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு பதிலளிக்க உத்தரவிட்டது. திமுக கூட்டணியை விட ஒரு பூத்திற்கு 37 ஓட்டுகள் கூடுதலாக பெற்றால் 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களுக்கும் தவிக தலைவர் விஜய்க்கும் இருக்கும் பொதுவான நோக்கம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் பாஜகவை விஜய் சரமாரியாக விமர்சித்த நிலையில் அதற்கு பதிலடி தராமல் படுத்தே விட்டான் ஐயா என்பது போல அமைந்துள்ளது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சு என நெட்டிசன்கள் கூறியுள்ளனர். போலீஸ் விசாரணையில் இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் திருப்புவனத்தில் நாளை நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மடப்புறத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என சீமான் தெரிவித்துள்ளார். திருப்புவனம் அஜித்குமார் சம்பவத்தை கண்டித்து தவிக நடத்தும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் தேடும் வகையில் சமூக நீதி என்று முதல்வர் ஸ்டாலின் கூறிக்கொண்டிருக்கிறார் என பாமக செயல் தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இடிந்து விழும் அவல நிலையில் இருக்க தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் நேற்று காலை 6:30 மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அரஹரோஹரா அரஹரோஹரா என முழங்கி பக்தி பரவசத்தில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று முருகப்பெருமானின் ஆசிகளை பெற்றனர். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெரிய அழகிய மசோதா எனப்படும் அரசின் செலவின மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்த நிலையில் அதை எதிர்த்து வந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்கா கட்சி என்ற புதிய கட்சியை துவங்கியதாக நேற்று அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.